இங்க இறந்து போனவங்க அப்படியே மேல ஊத்துக்கு வந்துட்டே இருக்காங்க. அப்ப இந்த பாட்டிக்கு தைக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் வருது. வேற யாரும் இல்ல, இந்த இறந்து போனவங்களாம் இவங்க கிட்ட வந்து பேண்ட் சட்டை அளவு எடுத்து தைச்சு விட்டு போட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. அவங்களும் மேல ஜாதியா போய் சமாதியாவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் பல கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு சொர்க்கமா நரகமா அப்படின்னு டிசைட் பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த வருஷத்துல இன்னொருத்தர் வராங்க. அந்த பொண்ணு இவங்க பேத்தி. என்னது என் பேத்தியா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வந்துருது. இல்ல என் பேத்தியா அனுப்ப முடியாது அப்படின்னு ஒரு பொம்மைக்கு டைய கட்டி விட்டு மேல ஊத்துக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அடுத்த நிமிஷம் யம தர்மராசா அங்க வந்துடுறாரு. உன் பேத்தினா என்ன கொக்கா, இப்ப நீ தரலன்னா உன்னை கொண்டு அப்படின்னு அவர் மிரட்டுறாரு. இல்ல என் பேத்தி நான் தரமாட்டேன் அப்படின்னு அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் எல்லா பொருளையும் இருட்டு உலகத்துக்கு அனுப்பிச்சுடுறாங்க. இவங்களும் அதே மாதிரி போய் இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுல அந்த பொண்ணுக்கு அதே இடத்துக்கு போறாங்க. அங்க போனா ஒரு பூனைக்குட்டி வந்து எழுந்திரி அஞ்சலி எழுந்திரி அப்படின்னு எழுப்பிட்டே இருக்குது. அது வேற யாரும் இல்ல, இந்த பாட்டி தான். இந்த பாட்டி அந்த பூனை உருவத்துல வந்து இவங்களோட உயிரை அந்த பேத்தி கொடுத்துட்டு இவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணு உயிரோட எந்திரிச்சு வந்துருது. எந்த மாதிரி உங்க பாட்டியும் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யற ஆளா இருந்தாங்கன்னா ஒரு ஹார்ட் தட்டி விடுவாங்க. சந்திப்போம்.